விரைவில் தானும் அண்ணாமலையும் அரசியல் ஆட்டம் ஆடப்போவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டியில் தெற்கு மாவட்ட பாஜக மாநாட்டில் பேசிய அவர், மோடியும் அமித்ஷாவும் எதற்காக தமிழகத்தில் கூட்டணி அமைத்தார்களோ அதை நிறைவேற்றவே ஆட்டமாடப் போவதாக தெரிவித்தார். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. அதிமுக சார்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, கோவை மாவட்டத்திற்காக தாங்கள் செய்த ஏதாவது ஒன்றையாவது திமுகவால் கூற முடியுமா என்று வினவினார். உரிய ஆவணங்களை திமுக அரசு அனுப்பாததால் தான் கோவை மெட்ரோவுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஏதாவது ஒரு திட்டம் இந்த நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு திமுக ஆட்சி வந்த பின்னால் ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க, இங்க கொண்டு வந்தோம் சொல்லிவிட்டு 5 கோவை மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் மெட்ரோ ரயில் அறிவிச்சு அப்பவே ஆரம்பிச்சாச்சு. ஆட்சி முடியும் போது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஃபைல் அனுப்பிட்டு சரியாக கூட அனுப்பல. கோயம்புத்தூர் என்ன பாப்புலேஷன் கூட அவங்களுக்கு தெரியாம அனுப்பியிருக்காங்க. அது எப்படி அதுக்கப்புறம் வரும்? தொடர்ந்து பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவது தங்கள் பொறுப்பு என்றார். அதிமுகவை அடிமை கட்சி என்று முதலமைச்சர் கூறுவதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, தாங்கள் அடிமைதான், ஆனால் மக்களுக்கு அடிமைகள் என்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.